ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஒரு நடிகனின் டைரி. இது நம்மளுடைய ஃபஸ்ட் ட்ராவல் வாக் என்னுடைய சேனலில். நம்ம போகிற இந்த டெஸ்டினேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெஸ்டினேஷன். நான் இங்கே போகணும் அப்படின்ட்டு ரொம்ப வருஷமாக நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது அமையலை. இப்போ தான் எனக்கு நான் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நானும் என் ஒய்ஃபும் போயிட்டுருக்கோம். என்ன டெஸ்டினேஷன்றதை நான் சொல்ல போகிறது இல்லையா, கண்டிப்பாக வீடியோ போக நீங்களே பார்ப்பீங்க. எங்கே போகிறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் இங்கேருந்து டெல்லி போகிறோம். டெல்லியிலேருந்து தான் அந்த பிளேஸ்க்கு போகிறோம் நம்ம. ஸோ ராஜ்தானி ஃபஸ்ட் ஏசி ஃபார்ச்சுனேட்லி கூப்பே கிடச்சிது. ரொம்ப சின்ன வயசில் ராஜ்தானியில் நான் போயிருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது எப்போடா ஆனுவல் லீவ் வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். பிகாஸ் ஒரு ஆனுவல் லீவுக்கும் நான், அப்பா, அம்மா, என் அண்ணா எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடம் கன்ஃபார்ம் வெக்கேஷனுக்கு போவோம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு அப்பாவோட நான் போயிருக்கேன். குலு மணாலி, அந்தமான், நைனிடால், அல்மோரா, அந்த மாதிரி ஏகப்பட்ட அதெல்லாம் அந்த மெமரிஸை நினச்சாலே எனக்கு எப்போவுமே அது ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ். எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும், ஃபேமிலி டைம். ஸோ அப்போது நான் குலு மணாலி போனும்பொழுது ராஜ்தானியில் போனேன். தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அப்போது வந்து நான் செகண்ட் ஏசியில் தான் போனேன். என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் ஏசி போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ என்னுடைய ஸ்பெஷல் ட்ரிப்புக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் ஏசியில் கிடச்சது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:15. நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 hour 15 minutes ஆகுது. என்ன ஆயிடுச்சுன்னா, மார்னிங் வந்தோடனே என் கேமை சார்ஜ் போட மறந்துட்டேன். முதல் வீடியோலேயே சூப்பர் ஸ்டார்டிங்குன்ற மாதிரி கேம் சார்ஜ் போட மறந்துட்டதுனால இங்கே வந்து நான் vlog ஆன் பண்ணுறேன். வித்தின் 5 minutes அதுலேயே நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ 5 minutesலேயே சார் தொங்கிட்டார். அதனால் சார்ஜ் போட்டு இப்போ தான் பண்ணுறேன். ஸோ டீ பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா, செம்ம டயர்டாக இருக்குது ஆக்சுவலி. டு பி வெரி ஹானஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நிச்சயம் ஒரு 2 hours நான் தூங்கிடுவேன். ஸோ ஓகே, நான் ரொம்ப மொக்க போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் என்னுடைய வீடியோஸில் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் நான் நிறைய vlogs நான் பார்த்துருக்கேன். ஸோ என் சேனல் பொறுத்த வரைக்கும் இது வந்து டு பி வெரி ஹானஸ்ட், நான் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன். எனக்குன்னு ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் கிட்ட மட்டும்தான் நானாக இருப்பேன். ஸோ இது வந்து என்னென்னா என்னுடைய லைஃப்பில் ஒரு புது ஜேர்னியாக நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய அந்த இன்ட்ரோவர்ட் ஆட்டிடியூடை மாற்றிக்கிறதுக்கும் தவிர உங்கள் கூட நான் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கும் இந்த மீடியா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால நிறையா எரர்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் மன்னிச்சு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் நிச்சயம் தேவைப்படும். என் கூட நீங்கள் வர்ச்சுவலாக இந்த பயணத்தை தொடரலாம். அகைன் நான் சொன்னபடி என்ன டெஸ்டினேஷன் அப்படின்றத நான் இப்போ சொல்லலை. இப்போ நம்ம ராஜ்தானி ஃபஸ்ட் ஏசியில் சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டுருக்கோம். டெல்லி போயிட்டு அங்கே இருந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன்ஸ்க்கு நம்ம போக போகிறோம். இப்போது ஜென்ரலாக நம்ம வந்துட்டு எல்லா விதமான டிக்கெட்ஸ், நம்ம ட்ரெயின் டிக்கெட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் புக் பண்ணியிருப்போம். பட் இந்த ஃபஸ்ட் ஏசி அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம நானுமே ஆன்லைனில் புக் பண்ணினது தான். ஹவவர் இந்த கூப்பே, கேபின் இதெல்லாம் நம்ம எப்படி கிடைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன். பிகாஸ் நான் அதை வந்து நான் தேடும் பொழுது எனக்கு அதுக்கு சரியான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட் ஏசினா இப்படி தான் இருக்குது, ஃபஸ்ட் ஏசினா நம்ம இப்படி போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் vlogsலாம் நான் பார்த்தேனே தவிர, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கூப்பே வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஸோ யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி அதை நம்ம
அலோகேஷன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த பயணத்து மூலமாக தான் நான் தெரிஞ்சுட்டேன். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்ன மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டு நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட் ஏசியில் போகணும், கூப்பேயில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு, செம்ம தூக்கம். ஆக்சுவலி நான் அப்போது உங்கள்கிட்ட பேஸ்ட் படுத்த பாருங்க, அப்படியே தூங்கிட்டேன் அறியாமலே. பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சுன்னு இப்போ தான் எழுப்பினாங்க. இன்றைக்கி மெனு என்னன்னு பாருங்க. ஆம்லெட் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் ப்ரெட் 2 ஸ்லைஸு, கார்ன்ஃப்ளேக்ஸ், காஃபி, அதுக்கப்புறம் வந்து கெச்சப்பு, ஜூஸ் சாப்பிட்டு திரும்பி தூங்க போகிறேன். முடியல. இப்போ தானே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சரி டயர்டாக இருக்கேன்ட்டு ஒரு தூங்கிட்டு எழுந்தா அதுக்குள்ளே ஒருத்தன் கதவு திறக்கிறான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, சார் சூப் சார். டேய், நான் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டே இன்னும் டைஜஸ்ட் ஆகும், பேரடா சூப் கொடுக்குறீங்கன்னு பார்த்தா இன்னும் கொடுத்துருக்கான் பாருங்களேன். டொமேட்டோ சூப்பு. அது என்ன பண்ணிட்டாங்க, அதோ பவுடர் இருக்குது, பவுடரை போட்டு வெந்நீரை போட்டு நம்ம அப்படியே கலந்துக்க வேண்டியதான். இது இந்த ப்ரெட் ஸ்டிக்ஸு, பட்டரு, சால்ட்டு, பெப்பர். ஃபார்ச்சுனேட்லி டொமேட்டோ சூப். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த இன்ஸ்டண்ட்டில் வெஜிடபிள் சூப் கொடுத்துருந்தானா வாழ்க்கையே வெறுத்திருப்பேன். எனக்கு ஜென்ரலாகவே நான் வந்துட்டு அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். லைக் கொஞ்சம் ஸ்பைஸியாக இல்லை ஹாட் அண்ட் சோர் அந்த மாதிரினா ஓகே, பயந்தேன். பரவாயில்ல, டொமேட்டோ சூப். அதனால் கொடுத்த பாவத்தை குடிச்சு தான் ஆகும். அப்புறம் குடிக்க முடியாது. பட் ஏசி வைஸ் சூப்பராக இருக்குது மெயின்டெனன்ஸில். வாஷ்ரூம் இப்போ தான் போயிட்டு வந்தேன். இதில் நான் கேள்விப்பட்டேன் பாத்ரூம்ஸ் கூட லைக் குளிக்கிற பாத்ரூம்ஸ் கூட இருக்குன்ட்டு. இன்ஃபேக்ட் நான் 2-3 யூடியூபரோட வீடியோஸில் கூட நான் பார்த்தேன். ஆனால் இப்போ நான் போய் பார்க்கும்பொழுது பாத்ரூம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ வேறு நமக்கு அது இப்போதைக்கு தேவையும் கிடையாது, எதுக்கு மாட்டையை போட்டு வச்சுக்கணும். அதனால் சாரி, என்னடா ஒருத்தன் தூங்க மூஞ்சி மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க. நான் சொன்னபடி இதுக்கு ஒர்க்குனால என்னால் சுத்தமாக தூக்கமே இல்லை. உண்மையாக முந்தா நேற்று நைட்டு தூங்கினதோடு சரி. ஸோ ஃபுல் டயர்டு, அதுதான் காரணம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னும் 2-3 மணி நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். ஃப்ரெஷ் ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லையா. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதோ ஆந்திராக்குள்ளே வந்துட்டேன்றது எனக்கே இப்போ தான் தெரியுது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு நான் வரும்பொழுதுலாம் இந்த டேம் வந்து ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ லைக் மட்டி இந்த சென்ஸ் எங்கேயுமே எங்கே பாருங்கள் தண்ணியே ரொம்ப கம்மியாக இருக்குது யூஸ்வலாக இருக்கிறத விட. அப்போலாம் இந்த ஸ்லீப்பரில் வரும்பொழுது இது ஒரு என்ஜாய்மெண்ட். அப்பாவோட போயிட்டு இந்த டோர் இருக்குது இல்லையா, அங்கே நின்றுவோம். அங்கே நின்றுட்டு இங்கே இப்படி அது அப்படியே அந்த க்ளோஸ்அப்பில் பார்க்குறது. அதில் ஒரு 4 பேர் வந்து வேறு அட்வைஸ் பண்ணுவாங்க. சார் நீ ஓகே நான் ஒத்துக்கிறேன், அது நல்லதுக்காக தான். ஏன்னா ஒரு நேரம் போல் இருக்காது, டக்குன்னு விழுந்துருவோம். பட் ஸ்டில் அந்தந்த ஏஜுக்கு இந்த மாதிரியான முட்டாள்தனங்கள் தானே எக்ஸைட்மெண்ட் தருது. இப்போ தான் தெரியுது அதெல்லாம் முட்டாள்தனம். பட் அந்த ஏஜுக்கு அது ஒரு ஜாலி. அண்ட் ப்ளஸ் அப்பா கூட இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துட்டு. ஆக்சுவலி இந்த நான் அடிக்கடி நான் இந்த இன்ஸ்டன்ட் சூப் குடிக்க மாட்டேன். பட் இந்த நார் வரும்ல, அதில் நான் குடிச்சிருக்கேன். பட் இது ஆக்சுவலி சிங்ஸ் சீக்ரெட் பிராண்டாக. பட் ஓகே, நல்லா இருக்கும். நார் இது வந்துட்டு கொஞ்சம் நான் குடித்ததில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும் அது. பட் இது கொஞ்சம் ஒரு ஸ்பைசஸோட ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நைஸ். இப்போ நாட் டூ பேட். ஷார்ப்பாக அலாரம் அடிச்ச மாதிரி கொடுத்துட்றாங்கப்பா. டைம் இப்போ கரெக்டாக 1:10. நம்ம இன்னும் வாரங்கள் ரீச் பண்ணலை. அதுக்குள்ளே லஞ்ச் வந்துருச்சு. நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு கேட்டாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போன்னா நான்வெஜ்ஜும் நான் சாப்பிடுவேன். எனக்கு என் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு. ஸோ மீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு நான்வெஜ் சொல்லியிருந்தேன்.
அதில் இப்போ இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இது ரைஸ், சாரி இது ரைஸ்னே என்னடா ஏன்டா எங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் ஃப்ளோவில் வந்துச்சு. ரைஸு, தயிர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரசம், ரசகுல்லா ஸ்வீட்டு, அது வந்து பிண்டி மசாலா, அதாவது நம்ம வெண்டைக்காய் பொரியலை தான் அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. இது சிக்கன் கிரேவி. இது மட்டும்தான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு சப்பாத்தி. எனக்கு தெரிஞ்சு வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் அது மட்டும்தாங்க சேஞ்ச். ஆல்மோஸ்ட் மெனு சேம் தான். ஜஸ்ட் தட் நமக்கு வந்து இப்போ இதில் சிக்கன் மசாலா மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஜிடேரியனில் வந்துட்டு தால், சாம்பார், சம்திங் பன்னீர் கிரேவி அந்த மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா சாப்பிட்றோம் தூங்குறோம் வ்ளாக் பண்ணுறோம், சாப்பிட்றோம் தூங்குறோம், இப்படியே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, பட் இதுவும் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதோ ஸ்டேஷன் ஏதோ வந்திருக்கு பாருங்கள். ஐ திங்க் வாரங்கள் ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை, வாரங்கள் கிடையாது, இப்போ தான் பேர் போச்சு. ஏன்னா 120க்கு தான், சாரி 220க்கு தான் வாரங்கள் ரீச் ஆகும். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இதில் மோஸ்ட்லி நம்ம ஸ்டாப் ஆகாது. ராஜ்தானி மெயின் ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் நிற்க போகுது. ஓகே, லஞ்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேலாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி ராஜ்தானி நான் ஃபஸ்ட்டு டைம் நான் சின்ன வயசில் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ தேர்ட் ஏசி செகண்ட் ஏசிலேயே ஃபுட்டு வந்து மச் பெட்டராகவே இருந்துச்சு. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் டால்னு ஒன்று கொடுத்தான். இந்த அருவம் படத்தில் இவர் பேர் என்ன, சித்தார்த் அந்த சாம்பார் போய் எடுக்கிற சீன் ஒன்று வரும் தெரியுமா, அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன். கீழே இருந்து அப்படி ஒன்று பொங்கி வந்தது. அதை பார்த்தோன்னே வா அப்படி இருந்துச்சு. வெஸ்டர்ன், அதனால டால் நான் சாப்பிடல. அந்த வெண்டைக்காய் கறி ஓகே, பட் இங்கே இந்த நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாது இல்லையா, இவங்கெல்லாம் நிறைய இந்த மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு அது செட் ஆகாது. பட் ஓகே, அந்த டாலை கம்பேர் பண்ணுறச்சே வெண்டைக்காய் எவ்வளவோ பரவாயில்ல. சிக்கன் கிரேவி வாஸ் குட். கொஞ்சம் ஆக்சுவலி இது எல்லாத்தோட அது கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, பிரச்சனை கிடையாது. மற்றபடி ஓகே தான். பட் நான் இப்போ 7000 டிக்கெட்ரா, மனசாட்சி இல்லாமல் 7000 டிக்கெட்டுக்கு அவன் கொடுத்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா பட்டை முருகா பட்டையை கிளப்பியிருக்கான். ஸோ ஓகே, இதில் இன்னொரு விஷயம், ஜென்ரலாக ஃபஸ்ட் ஏசி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி தானே இருக்கும் லாஸ்ட்டில். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஜர்க்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ இதில் ப்ராப்ளம் என்னென்னா, கரெக்டாக நம்ம இன்ஜினில் இருந்து 3வது கோச் நம்மளுது. இன்ஜினுக்கு அப்புறம் ஐ திங்க் பேண்ட்ரி இல்லைனா இந்த ஒர்க்கர்ஸோடைய மேன்ஷனாக சம்திங் ஏதோ அந்த மாதிரி போல் இருக்குது. ஸோ இன்ஜினுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்ததே ஃபஸ்ட் ஏசி. ஸோ இவங்க என்ன ஜர்க்கு விட்டாலும் இது நான் இதை வேறு சென்டிமெண்ட்டாக நான் மார்னிங் ஏறும்பொழுதே வேறு மைண்டுக்குள்ளே டே ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா டெட் பாடி நம்ம தானடா நினச்சிருந்தேன். ஓகே, உண்ட மயக்கம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். வேறு வழி இல்லை, வேறு எதுவும் பண்ண முடியாது. இங்கே அந்த சைடு லாக்கு இந்த சைடு லாக்கு எங்கேயும் போக முடியாது. வெளியில் வேறு செம வெயிலா. ஸோ இதில் போய் நின்று என்னடான்றது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு 2 மணி நேரம் எப்படியும். இப்போ மணி 2, ஒரு 3:30 மணி 4 மணிக்கு வந்துடுவான் சார் அப்படின்ட்டு டீ காஃபி எதாவது கொடுப்பாங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் சொன்னபடி அந்த கூப்பே ஃபஸ்ட் ஏசி கூப்பே புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு நான் மேபி ஈவினிங் டைமில் நான் என்னன்றது நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ நம்மளுடைய ஸ்நாக்ஸ் டைம் வந்துடுச்சு. ஆக்சுவலி பரவாயில்ல, நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா, சாண்ட்விட்சு, ஒரு லைக் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், பிஸ்கெட்டு. இது வந்து சீவ்டாக லைக் கைண்ட் ஆஃப் மிக்சர் மாதிரி கூட இருக்குது. அண்ட் டீ காஃபி ஓகே. ஐயோ, க்ரீன் டீ கூட இருக்குது. ஓகே, ஸோ டீ டைம் எழுந்திரிங்க சார் அப்படின்னாங்க. ஸோ அழகாக இப்படி சைடில் பார்த்துட்டு டீயை குடிக்கணும். ஆக்சுவலி நாளைக்கு மார்னிங் வரைக்கும் ஸ்கெடியூல் இப்படியே தாங்க. என்னடா நீ பாட்டுக்கு வேலைக்கு சாப்பிட்றத வீடியோ போடுற, என்னடா பண்ணுறேன்றீங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் 2 days ஜேர்னி இல்லையா. ஸோ இல்லை, ஆமாம், 1.5 days டெக்னிக்கலி. ஸோ இன்றைக்கி மார்னிங் 6 o'clock நம்ம சென்னையிலேருந்து கிளம்பினோம். ஆஸ் பர் ஸ்கெடியூல் டெல்லி வந்து நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:30க்கு தான் ரீச் ஆகிறோம் ஆஸ் யூ ஆல் நோ. ஸோ நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நமக்கு ட்ரெயின் ஜேர்னி இங்கே தான் இருக்க போகுது. ஆப்வியஸ்லி நாளைக்கு நம்ம அங்கே இருந்து டெல்லியிலேருந்து எங்கே போகிறோன்னு நான் அப்புறம் சொல்கிறேன்.
இப்போ வந்து 8:25க்கு நம்ம நாக்பூர் போவோம். ஓகே, இப்போ நான் மெயினாக வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஏசி புக் பண்ணுறீங்க அப்படின்னா கூப்பேக்கு என்ன ப்ரொசீஜர், லைக் எப்படி வந்துட்டு நம்ம அதை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. பிகாஸ் இது நம்ம ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் வாங்கினாலும் சரி, நீங்கள் நேரில் போய் வாங்குறீங்க அப்படின்னாலும், நீங்கள் என்ன தான் கூப்பே நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இந்த சென்ஸ் அன்றைக்கி விஐபிஸ் யாரும் வரல, இல்லை லைக் மினிஸ்டர்ஸு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னால், நான் சொல்கிறது நீங்கள் ஒரு ஜென்ரல் கோட்டா டிக்கெட் புக் பண்ணவங்களாக இருந்தால் இந்த ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். நீங்கள் அதே விஐபியாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஒரு காமன் மேன் நீங்கள் வந்துட்டு புக் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ஏசி புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஏசி புக் பண்ணின உடனே ஐஆர்சிடிசி ஆப்பில் நீங்கள் பண்ணாலும் சரி, எதில் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு வந்துட்டு கேபினில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு புக் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு என்றைக்கு ஜேர்னியோ அதுக்கு ஒரு 1 day பிஃபோர், இப்போ நான் வந்து கிளம்பின்னு இருக்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 31st நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா 30th அன்றைக்கி நீங்கள் போயிட்டு சென்னையில் இருக்கிறவங்க நம்மளுடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஹப் இல்லாமல் அந்த சதர்ன் ரயில்வேஸ் புக்கிங் கவுண்டர் இருக்கும் இல்லையா, லைக் உங்களுக்கு நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஒரு பழைய இன்ஜின் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிளாக் அங்கே நீங்கள் போயிட்டு EQ செல், E ஃபார் E as in எமர்ஜென்சி, Q as in கோட்டா. ஸோ EQ செல் நீங்கள் இப்போது அந்த பில்டிங்குள்ளே நீங்கள் அவுட் சைடு கேட் வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா, உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா கரெக்டாக ரைட் சைடில் உங்களுக்கு மார்க்கே போட்டிருப்பாங்க EQ செல் அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு டு த செக்ரட்டரி ஆஃப் EQ செல் அப்படின்ட்டு அவங்களே அங்கே 2 address வச்சுருப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க, அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், உங்கள் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் ஜேர்னி என்ன, அப்புறம் உங்களுடைய ரீசன் எதுக்காக. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூப்பேயோடைய ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன், அதர் தென் விஐபிஸ் நீங்கள் காமனாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்க எப்படி க்ரைட்டீரியா உங்களுக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து பெட்ஸோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்களும் உங்களுடைய பெட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பே ஈஸியாக எலிஜிபிலிட்டி கிடச்சிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கப்புள்ஸாக போகிறீங்க, இப்போ நானும் என் ஒய்ஃப் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், நாங்கள் 2 பேர் தான், 2 பேருக்கு சிங்கிள் புக்கிங் இல்லாமல் ஒரே புக்கிங்கில் 2 டிக்கெட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணும் பொழுது மென்ஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு கூப்பே அலாட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ரிக்வெஸ்ட் எதுக்காக அப்படிங்கிறத வச்சு அவங்க கூப்பேவை அவங்க தான் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் பார்க்கும்பொழுது வெறும் கன்ஃபார்ம் டிக்கெட் அப்படின்னு தான் காட்டும். சில இதில் வந்துட்டு உங்களுடைய கோச் அண்டு பர்த் நம்பர் கூட வரலாம். ஆனால் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபைனலாக நீங்கள் அந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் யூ கேன் அப்கிரேட் ஆர் டவுன்கிரேட் இட். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னபடி எனக்கு ஃபஸ்ட் கேபின் தான் அலாட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த EQ செல்லில் போயிட்டு அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணினா ஒரு லெட்டர் எழுதி தரணும் நம்மளும். லைக் இதே சேம் தான், அவங்க அந்த ஜஸ்ட்டாக கொடுத்துருக்க அந்த ஃபார்மை நம்ம எலாபரேட்டடாக ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் மாதிரி நம்ம அங்கே நம்ம எழுதிட்டு நம்ம அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் போட்டுறோம் அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்ற பட்சத்துக்கு உங்களுக்கு கூப்பே அலாட் பண்ணுவாங்க. இது ஜேர்னிக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் மெசேஜே வரும் ஐஆர்சிடிசியிலேருந்து உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கா ஆகலையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இதான் ப்ராசஸ், வெரி சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணணும், புக் பண்ணிவிட்டு 1 day பிஃபோர் நீங்கள் போயிட்டு EQ செல்லில் லெட்டர் கொடுத்தீங்கன்னா, சென்னை இல்லாதவங்களுக்கு ஆப்வியஸ்லி இதே மாதிரி அவங்களுடைய ரயில்வேஸ் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு அவங்க செக் பண்ணாங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். ப்ரொசீஜர் வைஸ் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்ட் தட் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். டின்னர் டைம் வந்துடுச்சு. ஆக்சுவலி 8:30க்கே கொடுத்துட்டாங்க. எனக்கு மேலே எவ்வளோ நேரம் தான் நான் சும்மா சாப்பிட்டு இப்படியே ட்ரெயின்லேயே உட்காந்துட்டு. ஸோ பசிக்கலை, இப்போதான் சாப்பிட்லான்னு பார்த்தா மத்தியானம் லஞ்சுக்கு என்ன கொடுத்தானோ அதே டிஷ்ஷு தான், ஒரு சேஞ்ச் ஒன்று தான். சேம் மத்தியானம் சாதம் கொடுத்தான், சாதம், அதே சப்பாத்தி, அதே ரசகுல்லா, அதே சிக்கன் கிரேவி, அதே அந்த கொடுமையான டாலுன்ற பேரில் ஏதோ ஒன்று, அது என்னன்னு கூட எனக்கு சொல்ல தெரில. அதில் நான் இப்போ எடுத்து காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். அப்படியே உள்ளே இருந்து எனக்கு அந்த அருவம் படம் அந்த சீன் தான் ஞாபகத்துக்கு வருது.
ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா வெண்டைக்காய் பொரியல் கொடுத்தா மத்தியானம், இப்போது இந்த உருளைக்கிழங்கு பொரியல். ஐஆர்சிடிசி 7000 ரூபாடா டிக்கெட்டு, 7000 ரூபா. இட்ஸ் ஓகே ஃபைன், எனிவேஸ் ஏதோ ஃபுட்டுன்னு நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இந்த நேரத்தில். நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். நாக்பூர் தாண்டி 8:25 இதோட ஏர்லி மார்னிங் 2:05 போபால் ஸ்டாப்பு. அதுதான் போபால். அதுக்கப்புறம் ஐ திங்க் குவாலியர், ஜான்சி, ஆக்ரா, அதுக்கப்புறம் நிசாமுதீன். இதுதான். ஓகே மக்களே, சாப்பிட்டாச்சு. இன்னி டே ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு டே ஆஃப் அவர் ட்ரிப். வெறும் ட்ராவல். ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இது ரயில்வேஸில் யாராவது பார்க்குறதுக்கே என்னன்னு தெரில. எல்லோரும் சொல்கிற அதே கம்ப்ளைண்ட்ஸ், அதே சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தான். ஆக்சுவலி ஃபுட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் 100% அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இன்னும் லைக் என்னமோ தெரில, வயரில் ஒரு அப்நார்மாலிட்டி ஃபீல் ஆகுது அந்த ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம். ஓகே, சில விஷயங்கள் நம்ம எவ்வளோ பேசினாலும் அதுக்கு சொல்யூஷன்ன்றது நம்ம கையில் இல்லை இப்போதைக்கு. ஸோ நான் இப்போ தூங்க போகிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி டே ஓவர். நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு 10:30 நம்ம நிசாமுதீன் ரீச் பண்ணுவோம். யா, குட் டே. இன்றைக்கி நல்லா போச்சு. ஸோ மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். லைட் அணைக்க மறந்துட்டேன். குட் நைட். மார்னிங் மக்களே. ஸோ நைட்டு நல்ல தூக்கம். இப்போ தான் ஒரு மணி இப்போ கரெக்டாக 8:25 ஆகுது. ஆக்ராலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்ரா ஆக்சுவலி 7:50 ரீச் ஆகணும். பட் 20 மினிட்ஸ் டிலே. 8:10 தான் ரீச் ஆகணும். மார்னிங் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு இன்னும் அனதர் 1.5 hours நம்ம நிசாமுதீன் ரீச் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு எபிசோடை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம நிசாமுதீன் போயிட்டு நிசாமுதீன்லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோங்கிறத நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். ஐம் ஷுர் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக என்னுடைய எரர்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேவரட் தலைவர் கோட்டோட நான் முடிக்கிறேன். ஆண்டவன் இருக்கா. Your God is as powerful as your faith in Him. Believe in that. Keep supporting me. Like, share and subscribe. Bye.